மகர ராசி அன்பர்கள் பல நாட்களா ஏன் பல வருடங்களா உங்கள் வாழ்க்கையில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதாங்கிற ஏக்கங்கிறது இல்லாமலாம் இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, அதாவது ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தாலே அற்புதமான மாற்றம் நிகழ்ன்னு சொல்லலாம். அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி மண் ராசின்னு சொல்லலாம். சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே சாந்தமான குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கான். பெரும்பாலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை, ஓர கண்ணாலேயே தன்னை சுற்றி நடக்கிற விஷயத்த தெரிந்து கொள்வாங்க. ஆற அமர உட்காந்து இவங்க கதை பேசுகிறதோ புறம் பேசுகிறதோ மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறத பார்க்க முடியாது. எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க வேலையில் ஒரு கெட்டிக்காரங்க தான், பண்புள்ளவங்களும் கூட இவங்கன்னே சொல்லலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் அது சீர சிறப்புமாக செஞ்சு முடிப்பாங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்ச பின்னாடி தான் குடும்பம், பிள்ளை, குட்டி, காதல்னு மற்றதை பற்றியும் நினைக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம். மண் ராசி அது மட்டும் இல்லாமல் சனிக்குரிய ராசி இருக்கிறதால கொஞ்சம் பொறுமைங்கிறது உங்களுக்கு எல்லாரை விட அதிகம்தான். விரைவு, ஒரு நிதானம் கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எதை பேசினாலுமே யோசித்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளார ஒரு மாமங்கமே முடிஞ்சிடும். ஆனால் முடிவெடுக்கிறது ஒவ்வொரு செயல்பாடுமே உங்களுக்கு 100க்கு 90% உங்களுக்கு சரியாக தான் அமைன்னு சொல்லலாம். சொன்ன நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. இந்த கால தாமதங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்த சரியாக செய்யணுங்கிறதுல ரொம்ப ஒரு கருத்தாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தாங்க. பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு கொள்கை கொண்டிருக்கக்கூடியவங்க. எல்லாமே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் எல்லாமே நன்மைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு வரக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எவ்வளோதான் ஒரு கஷ்டம் துன்பம் இருந்தாலுமே மறுபடியுமே வீறு கொண்டு வரக்கூடிய ஃபீனிக்ஸ் வர மாதிரி தான் நிதானமாக பயணித்து ஒரு உச்சத்தை தொடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்புன்னே சொல்லலாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு கஷ்டங்கள் இருக்கலாம். அது எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிர்ஷ்ட யோகம் பெறணும்னா வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யறது நல்லது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போய் முருகப்பெருமான அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகனுடைய அருள் மட்டும் இல்லை, குரு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை தோறுமே சனி பகவான் வழிபாட்டை செய்யறது, தீபம் ஏற்றுறது, எண்ணெயை தானமாக கொடுத்துட்டு வருது, எத்தனை கிரக தோஷம் இருந்தாலும் அதை நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம். அதே மாதிரி நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பணம் செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரத்தை துதிச்சு சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லது. வசதி குறைஞ்ச மக்களாக இருந்தால் இரும்புனால செய்யப்பட்ட பாத்திரங்கள் இல்லைன்னா இன்னும் பிற இரும்பு பொருட்களை நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக வழங்கலாம். உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு சனிக்கிழமை தினங்களில் புத்தாடை தானம் செய்கிறது சனி பகவானுடைய அருட்கடாட்சங்கிறது முழுமையாக பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருந்தால் மகர ராசி என்பவர்கள் 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு தொடர்ந்து இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது, மாக்கோளை இட்டு வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு, உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு, வசதி குறைஞ்ச பெண்களுக்கு ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தானமாக தர்றது ஒரு நல்ல பலனை, ஒரு அற்புதமான பலனுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமையன்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு ராசியை பார்வையிடுறதும் 11ஆம் இடத்தை பார்வையிடுறதும் பாகிஸ்தானத்தை பார்வையிடுறதும் மங்களகரமான காரியத்தை குறிக்கும். திருமணமான வாய்ப்புகள் இந்த நேரம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திருமணமான பெண்களாக இருந்தால் பிள்ளை பேர் அமையக்கூடிய யோகம், கிரக அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஏழரை சனியோட தாக்கம் குறை இருக்கிறதால இது வரைக்குமே மனதை வாட்டிருந்த பல்வேறு பிரச்சனைங்கிறது தேரும். இது வரைக்குமே சொல்ல முடியாத பிரச்சனை, யாருமே உங்களுக்கு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்பு தந்துருக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வந்து அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம்.
இது உங்களுக்கு மனதில் ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும். யாருமே நமக்கு துணையாக இல்லையேங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு துணிச்சல் உங்கள் மனசில் பிறக்கக்கூடிய நேரம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நாம தாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்திருக்கும். ஒரு தைரியத்தோடு செயல்பட்டாதான் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதனாலேயே எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் நீங்களாகவே முன்ன நின்று பல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. பல சாதனையும் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். பல வகையில் ஏற்பட்டிருந்த தடையும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி தடை தாமதம் குறையும். நல்ல செய்தியாக இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். வேலை இந்த நேரம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையிலுமே உங்களுக்கு இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைந்து சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்ப ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருந்து ராகு நெருங்கி சனியோட சேர்ந்துருக்கிறதால குடும்ப விஷயங்களை எந்த தீர்மானமும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. பேசுகிறப்ப கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் பேசுறது நல்லது. 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதால தேவையில்லாத விரோதம் உங்கள் பேச்சுவார்த்தைகள் தான் உண்டாகும். பேச்சில் கவனமாக இருங்க. வாதி பிரதிவாதி இதெல்லாமே ஈடுபட வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே வயசானவங்களுக்கு இந்த நேரம் உதவி செய்ய பாருங்க. இது எந்த விதமான கெடுப்பலன் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அமையிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே முன்னை மாதிரிலாம் பாதிப்பு இந்த நேரம் இல்லை. ஒரு படிப்படியான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு நீச்ச செவ்வாயோட பார்வை நல்ல செய்தி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் செல்வ நிலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் லாபம் உண்டாகும். அசையா சொத்து தொடர்பான முயற்சி கைகூடும். அதுக்கு தேவையான கடன் தொகை கிடைக்கும். நெருங்கின உறவினர் வகையில் திருமண முயற்சி கைகூடி வரும். வீடு மன தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வாரிசுக்கு கல்வி வேலை விஷயமா இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு, தொழில்துறையில் ஒரு முக்கியமான முதலீடு பெறக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலுமே அந்யோன்யங்கிறது பாதிக்கப்படாது. முன்னோர்களுடைய சொத்துக்கள் சம்மந்தமாக இந்த நேரம் முறையான பங்கு கிடைக்கும். பெண்களுக்கு வேலை சுமை அதிகம்தான். ஆனால் இந்த நேரத்தில் காதல் விஷயங்களை கொஞ்சம் சிக்கிக்காதீங்க. கவனமாக இருக்க பாருங்கள். 3ஆம் நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டாம். பின்னாடி பெரிய பிரச்சனை இந்த நேரம் ஏற்படுத்துன்னு சொல்லலாம். பெரிய அளவில் முக்கிய முடிவு எடுக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெளியில் அதிகமாக அலைச்சல் எடுத்துக்கிறது வேண்டாம். கொஞ்சம் ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கவும் பாருங்கள். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அடமானத்தில் வச்சிருந்த பல விஷயங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க. சிலருக்கு இந்த புதிய 2-4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாகன வழியில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பலருக்குமே வீடு மாற்றம் வேலை மாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். தாய் வழி சொத்து பிரச்சனை நல்ல முடிவு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வேலையில் தொழிலில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முழு கவனம் செலுத்தி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும். சாதாரணமாக நீங்கள் பெறக்கூடிய விஷயத்தை கூட அலைச்சலுக்கு பின்னாடி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார நிலைமைங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆனால் கடன் வாங்காதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்கிற செலவை இந்த நேரம் இருக்கிற வருமானத்தை கொண்டு நீங்கள் செலவு செய்கிறது நல்லது. சந்திர பகவானுடைய நகர்வு பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரம். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் வீட்டில் வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது தான். சகோதரிக்கு சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் கல்வி செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் உண்டாகக்கூடிய நேரம். ஒரு சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. இந்த நேரம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில், கார் வாங்கி விற்கிற மாதிரியான வியாபாரம் எல்லாமே கணிசமான லாபத்தை கொடுக்கும். ஆணும் பெண்ணுமே ஒருத்தருக்கு உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. இந்த நேரம் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் தடையில்லாமல் இனி நடக்கும். வாகனங்களை போகும்போது கொஞ்சம் வளைவுகளை எச்சரிக்கையாக திரும்ப பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ஆடம்பர செலவு நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம். அந்தஸ்து காட்டுறதுக்காக ஆடம்பர செலவு செய்கிறது இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள். இந்த நேரம் இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா குலதெய்வ அருள்னு ஒன்று இருந்துட்டா எந்த விதமான பாதிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. அதனால் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க பாருங்கள். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சகாய ஸ்தானத்தில் இருக்கிறதால எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சகாய ஸ்தானத்தில் ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு செஞ்சிருக்கிறதால நெருக்கடி நீங்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். நினைக்கிறது நடக்கும். உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம்.
திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறதால உங்க நிலைக்கு ராசியோட குரு பார்வை இருக்கிறதால எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் வெற்றி தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க விருப்பம் நிறைவேறும், பண வரவும் சிறப்பா இருக்குது, நினைச்ச வேலை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க, லாபம் பார்ப்பீங்க. செவ்வாயோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சிக்கல் உண்டாகத்தான் செய்யும். ஆனாலுமே உங்களுக்கு இந்த நேரத்துல பல வகையில எதிர்த்து போராடி பல வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.